எந்த அளவுக்கு உளவியல் ரீதியான ஆய்வாளர்கள் இது குறித்து சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், உங்கள் பிள்ளைகளை போனுடைய அந்த அடிக்ஷன்ல இருந்து நீங்க மீட்டணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வச்சு அந்த நேரத்தை நீங்க புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தால், நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. யாருக்குமே உபதேசம் பண்றது பிடிக்காதுங்க. மனிதர்களுக்கு பொதுவாக இதை செய்ய அதை செய்ய அப்படி பண்ணு இப்படி பண்ணுனா நம்மளை எப்படி பார்ப்பாங்கன்னா வில்ல மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. எங்க அம்மா பார்த்தாலே எரிச்சலா இருக்குங்க, ஓடி எங்க அம்மா நையி 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 அப்படி நம்ம பேசிக்கிறாங்க. அப்ப என்ன செய்யணும்? அதிகமாக பேசுவதை விட நாம் ஒரு செயலை செய்து காட்டும். என்ன செயலை? நம்ம ஒரு குர்ஆன் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு படிக்க தெரிஞ்சவங்களா இல்ல? எல்லாருக்குமே எழுத படிக்க தெரியணும். ஒரு புஸ்தகத்தை எடுத்து வைத்து மகரிப் தொழுது விட்டு அந்த காலத்துல குர்ஆனை ஓதுவாங்க. நீங்க பாத்திருக்கீங்களா? அந்த காலங்களை நாங்களும் என்ன செய்வோம்? அம்மா குர்ஆன் ஓதிட்டு இருக்காங்க, நம்ம புஸ்தகத்தை எடுத்து வச்சு படிப்போம், நாங்க படிச்சுக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு அந்த நிலைமை இருக்குதா? நீ சீரியல்ல உட்கார்ந்து அங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தா இவன் உட்கார்ந்து புக் எடுத்து வச்சு படிக்கணுமா? என்னங்க நியாயம்? குழந்தை மனசு, அலைபாயக்கூடிய மனசு, அவன் தன்னுடைய ஆசாபாசங்களை எல்லாம் அடக்கி அந்த புஸ்தகத்தை படிக்கணுமா? இந்த மாக்கு 40, 50, 60 வயசாகி இன்னைக்கே நாளைக்கே சாவு போற காலத்துல இருந்தாலும் கூட சீரியலை பார்த்து சிரிப்பாங்களாம். அந்த சத்தம் வேற அந்த பையனுக்கு கேட்கும். என்ன கொடுமையா இருக்கு இதுல வேற. பாய், எங்க பையனை நீங்க என்ன செய்யுங்க, சம்மர் கேம்புக்கு அனுப்புறோம், நீங்க குளிப்பாட்டி என்ன செய்யுங்க, பையனை வந்து உலகத்திலே சிறந்த பையனை ஆக்கி அனுப்பி விட்டுருங்க பாய். நம்ம செய்யறதெல்லாம் என்ன வேலை? நம்ம தானே நம்ம பிள்ளைய கெடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா, ஒரு கருவியா, தூண்டுதலா நம்ம ஆகுறோமா இல்லையா? நான் பட்ட கஷ்டத்தை என் புள்ள படவே கூடாது என்று சில பேர் அப்படியே அன்பை வந்து புளிவாங்க. அவன் கடைக்கு போயிடக்கூடாது, அவங்க வீட்டுக்காரர் சொன்னா கூட இந்த அம்மா விட மாட்டாங்க. பொத்தி பொத்தி என்ன செய்வாங்க வச்சுக்கிட்டு, என் பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது நீங்க நினைச்சீங்கன்னா உங்க பிள்ளைய நாசமாக்குறதே நீங்க தான். பொம்பளை புள்ளையா இருந்தாலும் ஆம்பளை புள்ளையா இருந்தாலும் கேட்ட உடனே வாங்கி வாங்கி கொடுத்தீங்கன்னா அவரு அருமை பிள்ளைங்களுக்கு தெரியுமா? ஏதாவது ஒண்ணு கேட்க, சட்டை வேணும்பா, போப்பா கையில 1000 ரூபாய் கொடுத்து போ, நீ போய் எடுத்துக்க. ஷூ வேணும்னு கேப்பா, நீ போய் எடுத்துக்க. கடனை உடனே வாங்கியாவது என் புள்ள அந்த காலத்துல நான் கிழிஞ்ச செருப்பு போட்டு சுத்தினேன், என் பிள்ளையாவது நல்லா இருக்கட்டுங்க என்று அவன் கேட்கறதையெல்லாம் நீங்க வாங்கி வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பொருளை அவன் பத்திரமா வச்சிருக்கிறானா? காணாக்கிடுவான், தூக்கி போட்டுவான், பயன்படுத்தவே மாட்டான். ஏன்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சபையில நாம் அமர்ந்திருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த சபைக்கென்று சில ஒழுக்கங்களை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகின்றது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் அது காட்டக்கூடிய அனைத்துமே வணக்கமாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படும். எப்படி பள்ளிவாசலிலே தொழுகுவது ஒரு இறை வணக்கமாக இருக்கின்றதோ, நோன்பு ஒரு இறை வணக்கமாக இருக்கின்றதோ, காபாவுக்கு ஒருவர் பயணம் மேற்கொண்டு ஹஜ்ஜி செய்கின்றாரோ அது எப்படி ஒரு இறை வணக்கமாக இருக்கின்றதோ, அதுபோல மார்க்கம் சார்ந்த இந்த உரைகளை நாம் கேட்பது கூட ஒரு இறை வணக்கம் என்கின்ற உணர்வு நம்மிடத்துல இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அவையில உரையாற்றி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் 3 மனிதர்கள் வந்தார்கள். ஒருவர் அந்த அவையில ரொம்ப ஆர்வத்தோடு முன்னாடி வந்து உட்கார்ந்து கொண்டார். இன்னொரு மனிதர் கூச்சப்பட்டு கொண்டு பின்னாடி உட்கார்ந்து விட்டார். இன்னொருவர் புறக்கணித்து சென்று விட்டார். இந்த 3 பேரை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த அவையில ஆர்வத்தோடு வந்து அமர்ந்து விட்டாரோ அல்லாஹும் அவருடைய விஷயத்தில் ஆர்வமாகி விட்டான். யார் கூச்சப்பட்டு ஓரமாக அமர்ந்து கொண்டாரோ அல்லாஹும் அவருடைய விஷயத்தில் கூச்சப்பட்டு விட்டான். யார் புறக்கணித்து சென்று விட்டாரோ அல்லாஹும் அவரை புறக்கணித்து விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த அவையில நாம் பல்வேறு தியாகங்களை செய்து சிரமங்களை மேற்கொண்டுதான் இங்க வந்து நாம அமர்ந்திருக்கிறோம். எந்த அளவுக்கு நாம் ஆர்வமாக இந்த உரைகளை கேட்கின்றோமோ அந்த அளவுக்கு அதனுடைய நன்மைகள் நமக்கு அதிகரிக்கும். தொழுகையில ஒருவர் தக்பீர் கட்டி நிற்கிறாரு, அவருடைய தொழுகையில அவர் கவனம் இல்லாமல் அந்த தொழுகையை தொழுவார் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வயலுல்லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதாங்கிறான். ஏன் கேடு? அவர் தன்னுடைய தொழுகையில அலட்சியமாக இருக்கின்றார், பராமுகமாக இருக்கின்றார். அப்ப தொழுகை என்கின்றது ஒரு இறை வணக்கம், அதுல அலட்சியமா இருந்தா அந்த தொழுகை அவருக்கு கேடாக மாறிவிடுவதை போல, நன்மையே இல்லாமல் ஆகிவிடுவதை போல, ஒரு நன்மையான காரியத்துல வந்து நாம் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் உரைகளிலே நாம் அலட்சியமாக இருப்போம் என்று சொன்னால் நம்ம இதற்கான நன்மையை இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது என்பதையெல்லாம் உங்களுடைய உள்ளத்துக்குள்ள அதை நன்றாக பதிய வைத்துக் கொண்டு சொல்லக்கூடிய விஷயத்தை செவிதாழ்த்தி கேட்போம் என்று சொன்னால்
சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள் மழையை பொழிவதற்கு தயாராக இருக்கின்றான் என்று நினைவு கூர்ந்தவனாக என்னுடைய உரைக்குள்ள செல்லுகின்றேன். குழந்தை வளர்ப்பில் பெற்றோர்களின் பங்கு என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த உலகத்திலேயே மனிதன் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னால் அது தன்னுடைய வீடு தான். எந்த இடத்துக்கு சுத்தினாலும் சரி, நம்ம வீட்டில இருந்து கிளம்பும் போது கூட இந்த பயானுக்கு வரும்போது பெண்கள்லாம் ரொம்ப ஆர்வமா வருவோம். ஆனா கொஞ்சம் நேரம் ஆக 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 வீட்டுக்கு போய் அந்த பரதாவெல்லாம் கலட்டி போட்டு அப்பாடா நிம்மதியா இருக்குடா அப்படிமா. அவங்களும் என்ன செய்வாங்க, போன உடனே அந்த பேண்டெல்லாம் கழட்டி போட்டு கையில் எடுத்து கொடுத்துட்டு அப்பாடா நிம்மதியா இருக்குடா அப்படிம்பாங்க. ஒரு ஊட்டிக்கு போவாங்க, கொடைக்கானலுக்கு போவாங்க, எங்கெங்கயோ சுத்துவாங்க, ஆகும் ஜாலியாலாம் இருப்பாங்க. ஆனா உண்மையான ஜாலி அவங்களுக்கு எங்கன்னாக்கா, வீட்டுக்கு அவருடைய பழைய பீத்தப்பாய் இருக்கும், வாணி வடிச்ச பழைய தலைவாணி இருக்கும், அதை போட்டா அவர் படுத்தாதான் அவருக்கு நிம்மதியா இருக்கும். அப்போ ஒரு மனிதனுக்கு அதிகம் நிம்மதி தரக்கூடிய ஒரு இடமாக எது இருக்கின்றது என்று சொன்னால் அவனுடைய வீடாகத்தான் இருக்கின்றது. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? சந்தேகம் இருக்கா? இல்ல. அந்த வீட்டிலேயே பிரச்சனை என்று சொன்னால்தான் மனிதனால தாங்க முடியல. ஒரு ஆபீஸ்ல பிரச்சனை இருக்கலாம், ரோட்ல சிக்னல் நிற்கும் போது பிரச்சனை வரலாம், தெருவுல பிரச்சனை இருக்கலாம், எங்க வேணாலும் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை இருக்கலாம். ஆனால் தான் நிம்மதியாக வசிக்கக்கூடிய அந்த வீடு இருக்குல்ல, அந்த வீட்டை குறித்து அல்லாஹ் சொல்றா, உங்களுக்கு அமைதி அளிக்கக்கூடியதாக உங்களுடைய இல்லத்தை நாம் ஆக்கவில்லையான்னு கேட்கிறோம். அப்ப வீடு அமைதி உடையதாக இருக்குன்னா அது அல்லாஹ்வுடைய பெரிய ரஹமத்துல உள்ளது. அந்த வீடே ஒருவனுக்கு நிம்மதி இல்லாமல் ஆகிவிட்டது என்று சொன்னால் அவனால இந்த உலகத்துல நிம்மதியாக வாழவே முடியாது. அப்படியாப்பட்ட அந்த மனிதனுடைய நிம்மதி வீட்டில பறிபோகக்கூடிய ஒன்றாக யார் இருக்கின்றார்கள் என்று பார்த்தால் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் தான் இந்த விஷயத்துல பெரிய சவாலா இருக்கிறாங்க. கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் தள்ளி போகுதுன்னு வைங்களேன், நம்ம அம்மா கிடந்துக்கிட்டு அப்படியே கண்ணீர் விட்டு கதறுவாங்க, ஐயோ என் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட இல்லையே, எனக்கு ஒரு புள்ள பிறக்காதா என்று கண்ணீர் விட்டு அப்படியே ஏங்குவாங்க. அவங்க கணவர் என்ன செய்வார்னா, சிக்னல்ல நிற்கும் போது பக்கத்துல யாராவது ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு வண்டியில நின்றாங்கன்னு வைங்களேன், அந்த குழந்தைய பார்த்து இவருக்கு மனசுலாம் பதைக்கும், நமக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்காதா, நம்மளும் அந்த குழந்தைய வண்டியில முன்னாடி உட்கார வச்சு நம்ம ஓட்டிட்டு போக மாட்டோமா என்றெல்லாம் ஒரு தகப்பன் ஏங்கி தவிப்பான், பரிதவிப்பான். அந்த பிள்ளை பிறந்த உடனே என்ன செய்வான், பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடுவான், எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான் என்றெல்லாம் என்ன செய்வார்னா சந்தோஷத்துல மாசமாகக்கூடிய நேரத்துல அப்படி பாட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்படியே ஆட்டமும் பாட்டமும் சந்தோஷமுமாக ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் அந்த வீட்டில அந்த சந்தோஷம் இன்றைக்கு நிலையாக இருக்கின்றதா? இல்ல. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில வீடுகளை தவிர்த்து பெருவாரியான வீடுகளை எடுத்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் என்னடா செய்யறது என்று தெரியாம தலையில கையை வச்சுக்கிட்டு புருஷனும் முண்டாட்டியும் உட்கார்ந்துடுறாங்க. கணவர் பெரிய ஐடி கம்பெனில மேனேஜரா இருப்பாரு, பொண்டாட்டி மிகப்பெரிய ஒரு மார்க்கத்துல எல்லாம் கரைச்சி குடிச்ச குரானை எல்லாம் ஓதுன ஒரு ஆலிமாவா கூட இருப்பாங்க, திறமையானவர்களாக இருப்பாங்க. அவர் பெரிய தொழிலதிபராக இருப்பாரு, பஞ்சாயத்து தலைவரா இருப்பாரு, ஜமாத்து தலைவரா இருப்பாரு. ஊரையெல்லாம் அடக்க தெரிந்த அவர்களுக்கு பெத்த பிள்ளைய என்னடா செய்யறதுனே தெரியாத அளவுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா கலங்கி தவிக்கக்கூடிய காட்சியை நாம இன்றைக்கு பார்க்கின்றோம். உண்மையா இல்லையா? இப்படி இருக்குன்னு சொன்னா அப்ப பெத்தவங்களாகிய நாம பிள்ளைகள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறோம், என்ன விரும்புறோம் அப்படின்னாக்கா, ஒன்னும் இல்ல பாய், பையன் நல்லா படிக்கணும், நான் தான் படிக்கல, பக்கீர்சாவா போயிட்டேன், என் புள்ள நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் அவன் 4 காசு சம்பாதிச்சு அவன் நல்லா இருந்தா போதுங்க, எனக்கு அவன் 10 காசு தர வேண்டாம், அவன் நல்லா இருந்தா போதும், அவனுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சா போதும், என் பொம்பளை பிள்ளைய ஒரு நல்ல ஒழுக்கமான ஒருத்தன்ட்ட
கெட்டி கொடுத்துட்டா போதும். என் பசங்க தீர்க்க ஆயுசோடு அவங்க என்ன செய்யணும், சர்வ சுகத்தோடு வாழணும். ஒரு தாய் தகப்பன் தான் கேட்கின்ற பிரார்த்தனைகளில் 95% எதை குறித்து இருக்கும் என்று சொன்னால், இறைவா என் பிள்ளைகளுக்கு நல்ல ஆயுசு கொடு, சொத்து சுகத்தை கொடு, நீண்ட ஆயுசு கொடு, நல்ல வேலையை கொடு, சதுர சுகத்தை கொடு. இதையே தான் திரும்பி திருப்பி திருப்பி திரும்பி கேட்பாங்க. இன்னும் கூடுதலாக சொல்வதாக இருந்தால், எனக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு பிள்ளையா இருந்தாக்க நல்லா இருக்குமே, நம்ம சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறானே, நம்ம தெற்குனா வடக்குங்கிறான், கிழக்குனா மேற்குங்கிறான், கீழே இறங்குனா மேலே ஏறுறான், நம்ம என்ன சொன்னாலும் நேர் எதிராக அப்படியே இருக்கிறானே, கட்டுப்படவே மாட்டேங்கிறானே, கட்டுப்பட்டா நல்லா இருக்குமே. இந்த எதிர்பார்ப்புகள் தான் பெரும்பாலான வீடுகள்ல நம்மகிட்ட இருக்கு. நம்மள்கிட்ட மட்டும் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இந்து வீட்டுல போனாலும் அவங்களும் அதான் நினைக்கிறாங்க, ஒரு கிறிஸ்டின் வீட்டுல போனாலும் அவங்களும் அதான் நினைக்கிறாங்க. கடவுளே இல்லை என்று சொன்னாலும் அவங்க வீட்டுல இருக்க பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும் தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. அப்படிதானே? தாய் தகப்பனாக இருக்கக்கூடிய எல்லோருமே தான் பிள்ளை தான் விரும்பியபடி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் எல்லாருமே விரும்புறோம். இப்படி விரும்பினது நடக்குதா? உலகத்தில் இருக்கக்கூடியவங்க மற்றவங்க என்ன விரும்பினாங்க விரும்பலங்கிறதையெல்லாம் ஒரு ஓரமா வைத்து விட்டு, நாம் யார் என்று கேட்டால் நாங்க முஸ்லீமா இருக்கிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம். நீங்க என்ன விரும்புறீங்கன்னு கேட்டா நாங்களும் அதே மாதிரி தான் பாய், நாங்க என்ன புதுசா கேட்க போறோம். இப்ப நீங்க சொன்னீங்களே, இதெல்லாம் தான் எங்க பிள்ளைங்களுடைய விஷயத்துல நல்லா படிக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், கட்டுப்பட்ட பிள்ளையா இருக்கணும், எந்த கெட்ட காரியத்துக்கும் போயிடக்கூடாது, நம்ம சொல்லு பேச்சு கேட்கணும். அதான் நீங்க சொன்ன 10 விஷயம்தான், அதைத்தான் நம்மளும் விரும்புறோம். இப்ப நாம் விரும்புகின்ற இந்த ஒன்று நடக்குமா? நடக்க வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். ஆனால் நாம் விரும்பிய ஒன்று நடக்காத காரணத்தினால்தான் நம்ம நிம்மதி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இது குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? ஏன்னா முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம, உங்களுக்கு நான் என்ன பயான் பண்றது, நீங்க எனக்கு என்ன பயான் பண்றதெல்லாம் ரெண்டாவது. இது குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது, மார்க்கம் என்ன சொல்லுகின்றது என்று நாம் நிதானமாக பார்த்தோம் என்று சொன்னால், உனக்கு ஒரு புள்ள இருக்குன்னு வைங்க, அந்த புள்ள நீ விரும்பியபடிலாம் வாழாதுன்றான் அல்லாஹ். நீ நினைச்சதெல்லாம் அங்க நடக்காது. நீ நினைச்சபடி நீயே இருக்கிறது இல்லைன்னும் போது, நீ நினைச்சபடி உன் புள்ள எப்படி இருக்கும்? புள்ள இருக்குமா? இருக்காது. அல்லாஹ் என்ன நாடுகின்றானோ அதுதான் அந்த பிள்ளையுடைய விஷயத்துல நடக்கும். நீங்க அந்த புள்ள நல்லா படிக்கணும்னு நினைப்பீங்க, அந்த புள்ள படிக்கவே படிக்காது. உங்க வீட்டில் இருக்க புள்ள நல்லா சமையல் செய்யணும்னு நீங்க பொம்பளை பிள்ளைய நினைப்பீங்க, அதுக்கு சுடுகஞ்சி கூட காசு தெரியாது. என் புள்ள நல்லா வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க, அவன் மக்கு மந்தானியா இருப்பான். என் புள்ள நல்ல திறமையான ஆளா, நான் எப்படி மேடையில ஏறி பேசுறேன் அந்த மாதிரி என் புள்ள பேசணும்னு நினைப்பீங்க, அவன் 2 பேர்கிட்ட கூட பேச மாட்டான். நான் எப்படி சமுதாயத்துல இறங்கி, நான் போராட்டத்துல இறங்கி நிக்கிறேன், களத்துல நிக்கிறேன், அந்த மாதிரி என் புள்ள வரணும்னு நீங்க நினைப்பீங்க, அவன் பார்த்து பப்ஜி உட்காந்து விளையாடிக்கிட்டு இருப்பான். நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதற்கு நேர்முரணாக நடக்கின்றது என்று சொன்னால், அதுக்கு அடிப்படையில சிலது நடக்கும், நடக்காமையும் போகும். அப்ப அல்லாஹ் இது குறித்து என்ன சொல்லுகின்றான் என்று சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, அது நீ விரும்பியபடி நடக்காது. இதை முதல்ல ஏத்துக்கன்றான். இதை உன் புள்ள நீ விரும்பியபடி வாழாது. நீ நினைச்சபடிலாம் உன் புள்ள வாழும் என்று சொன்னால், நீ நினைச்சதெல்லாம் நடக்கும் என்று சொன்னால், அப்ப கடவுள் எதற்கு? நீ ஆம்பளை புள்ள பெத்துக்கணும்னு நினைச்ச, ஆம்பளை புள்ளையா பிறந்துச்சு, பொம்பளை புள்ள பிறந்துருச்சு. சரி, ஒரு பொம்பளை புள்ளையா ஆயிடுச்சு, 2வது ஆம்பளை புள்ளையா பிறந்தா நல்லா இருக்குமே நினைச்சா 2வது பொம்பளை புள்ளையா போயிருச்சு. சரி, எப்படியாவது ஒரு 3வது ஒரு ஆம்பளை புள்ளைய பெத்துக்கலான்னு பார்த்தா 3வதும் பொம்பளை புள்ளையா போயிருச்சு. சில பேர் வீட்டுல பார்த்தா ஒரே ஆம்பளையா இருக்கும், அவங்க அத்தா சொல்ல ஒரே ஆம்பளை பழையா கிடக்கு, ஒரு பொம்பளை புள்ள கிடையாதுன்னு அவங்க அத்தாவே விரும்புவார். பொம்பளை புள்ள இருந்தா நமக்கு அத்தாவை நல்லா கவனிக்குமே, ஒரே ஆம்பளை பசங்களா இருக்காங்கன்னு விரும்புவாங்க. சில பேர்ல பார்த்தா ஒரே கலந்து கிடக்கும், 2 ஆம்பளை புள்ள 2 பொம்பளை புள்ள அப்படி கிடக்கும். சில பேர் வீட்டுல பார்த்தா புள்ளையே இருக்க.
ஏன்பா உன் பிள்ளைய பெத்துக்கிற விஷயத்துல உன்னால எதுவுமே முடியலையே. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நாம் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை வழங்குகின்றோம். இது ரொம்ப ரொம்ப கவனமா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நாம் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை வழங்குகின்றோம். நாம் நாடியவர்களுக்கு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வழங்குகின்றோம். நாம் நாடியவர்களை மலடாகவும் ஆக்கி விடுகின்றோம். அல்லாஹ்வை உன்னால மிகைக்க முடியுமா? நல்லா கேட்கிறோம். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உனக்கு புள்ள பிறந்துறாரு, புள்ள பெத்து காட்டுங்கிறான் அல்லாஹ். நான் மலடாக்கிட்டேன்ல, புருஷன் முன்னாடி 2 பேரும் சேர்ந்து புள்ளைய பெத்து காட்டுங்கன்றான் அல்லாஹ். நான் மலடாவும் ஆக்கிடுவேன். நான் பொம்பளை புள்ளைய தான் கொடுப்பேன், நீ ஆம்பளை புள்ள பெத்து காட்டுங்கிறான் அல்லாஹ். பெத்து காட்ட முடியுமா? சரி, இந்த கலர்ல புள்ள வேணும்னு ஏதாவது டிசைன் பண்ணி என்ன மாதிரியே புள்ள வேணும்னு நினைச்சு உங்களை மாதிரி பெற முடியுதா? மாமங்கார மாதிரி புள்ள பிறக்கிறான். மாமங்காரனா அவனுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. அவன் ஆளும் மூஞ்சும் மண்டை ஒரு டைப்பா இருக்கிறானா அவனை மாதிரியே பெத்துட்டு, டே உங்க மாமா மாதிரியே நீ இருக்குன்னு சொன்னா மாமா பத்தி நீ பேசாதேங்கிறான். அத்தை மாதிரி பிறக்குது, மாமா மாதிரி பிறக்குது, ஏதோ ஒரு கொள்ளுப்பாட்டி ஒண்ணு பக்க கிளை ஒண்ணு இருக்கு, அந்த கிளை மாதிரியே நீ இருக்கடாங்கிறான். ஒரு அப்பனுக்கு அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்? என்ன மாதிரியே புள்ள இருந்தா பிடிக்கும். உன்ன மாதிரி உன் பிள்ளைய பெத்துக்க முடியல, நீ நினைச்ச பிள்ளைய பெத்துக்க முடியல. அப்ப இதுல யார் இருக்கா? படைத்த இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை ஆழமாக அழுத்தமாக நாம் இதிலிருந்தே புரிந்து கொள்ள வேண்டும். இது பாயிண்ட் நம்பர் 1. படைப்புல மட்டுமில்ல, அவனுடைய கேரக்டருடைய விஷயத்திலும் கூட அல்லாஹ் எதை நாடுகின்றானோ அதுதான் அவனுடைய விஷயத்துல நடக்கும். ரொம்ப அழுத்தம் திருத்தமாக உறுதியாக இதை நம்ம நம்பிடணும். ஏன்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபியாக இருக்கின்றார்கள். புள்ளை வளர்ப்பு இப்ப நம்ம என்னெல்லாம் பயான் பண்றோமோ ஒரு நபிக்கு தெரியாதா? புள்ளை எப்படி வளர்க்கணும் தெரியுமா தெரியாதாங்க? ஒரு குழந்தை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே? ஆனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய புள்ளை எப்படி இருக்கிறான்? அவர் சொல்லி வச்சே கேட்க மாட்டேங்கிறான். அவர் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்கின்றார்கள். ஆனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெத்த புள்ள அத்தா சொல்றத கேட்கல. சரியா சொல்லலன்னு அர்த்தமா? அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய நாட்டம் அவ்வளவுதான். இப்ராஹிமுடைய தந்தை ஆசர் சிலை வணக்கத்தை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏவினார். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலையை வணங்கினார்களா? வணங்கலையே. கல்லால எரிஞ்சு கொல்லுவேன்னு மிரட்டுறாரு. அப்ப கூட அத்தா சொல்றதை கேட்கல. அப்ப ஒருவன் நல்லவனாக இருப்பதும் கெட்டவனாக இருப்பதும் அவனுடைய கேரக்டர்கள் எல்லாம் மாறுவதும் அனைத்துமே அல்லாஹ்வுடைய கைகளில் தான் இருக்குது. அப்படிங்கிறத முதல்ல தீர்க்கமாக உறுதியாக ஸ்ட்ராங்கா நம்ம நம்பிட்டோம் சொன்னா முதல்ல பெருவாரியான மன உளைச்சல் இருந்து நம்ம வெளியே வந்துரும். இப்படி ஆயிட்டானே அப்படி ஆயிட்டானே, பாஸ் மார்க் ஒன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலையே, செகண்ட் ரேங்க் எடுத்துட்டானே, நான் இன்ஜினியர் ஆகணும்னு கனவு கண்டேனே, டாக்டர் ஆகணும்னு கனவு கண்டேனே, பிளாட்ஃபார்ம் கடைக்கு போயிட்டானே, இந்த புலம்பல்கள் எல்லாம் முதல்ல நம்மளை விட்டு போயிடும். ஏன்? அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் என்ன நாடுறானோ அதான் நடக்கும் அப்படிங்கிறத நாம் தீர்க்கமாக உறுதியாக நம்பி விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்துக்கு முதல்ல அமைதி கிடைச்சு. இல்ல நான் நம்ப மாட்டேன் என்று நீங்க ஏதாவது அதை உடைச்சு ஏதாவது சரி செய்ய முடியும் என்று போனால் நீங்கள் தோல்வியைத்தான் தழுவுவீர்கள். படிடா 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 நீங்க சொல்றீங்களா? படிக்கிறானா? டியூஷன்ல சேர்த்து பாக்குறீங்க, பெரம்பெடுத்து அடிச்சு பாக்குறீங்க, ஸ்கூல் விட்டு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவன் பின்னாடியே சுத்துறீங்க. அவன் படிக்கிறானா? அவன் படிக்கல. நீங்க படிக்கணும்னு எவ்வளவோ ஐடியா பண்றீங்களா? அவன் படிக்கிறானா படிக்க மாட்டேங்கிறானா? படிக்க மாட்டேங்கிறானா? ஏன் படிக்க மாட்டேங்கிறான்? அப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா இவன் இந்த சிஸ்டத்துல தான் படிப்பை தாண்டி வேற ஒண்ணு அவன்கிட்ட இருக்கு, அது வேற தனி விஷயம் அது. அப்ப இதை தாண்டி வேற ஒண்ணு அவன்கிட்ட இருக்கு அப்படிங்கறத நாம விளங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வும் அப்படித்தான் நமக்கு என்ன செய்யறான்? கட்டளை இடுகின்றான். நாம் நாடியவர்களுக்கு நேர்வழியை காட்டுறோம், நாம் நாடியவர்களை வழிகேட்டிலே விட்டு விடுகின்றோம். அப்ப ஒரு குழந்தைக்கோ ஒரு மனிதனுக்கோ ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ நேர்வழி காட்டுறதும் வழிகேட்டில் விட்டு விடுவதும் இதையெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய கரங்களிலே வைத்திருக்கின்றான். நமக்கே அப்படித்தான், நம்ம பிள்ளைக்கும் அப்படித்தான். சரிதானா? இதை முதல்ல நாம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப ரெண்டாவது என்ன? அப்புறம் என்ன பாய் தலைப்பு? குழந்தைகள் வளர்ப்பில் பெற்றோரின் பங்குன்னு ஒண்ணு சொல்றீங்களா? அது என்ன பாய் பங்கு? அப்ப எங்களுக்கு எந்த பங்குமே இல்லையா?
என்ற கேள்வி யதார்த்தத்தில் நமக்கு வரும். இது என்ன என்று நாம் பார்க்க போனால், முதல்ல அல்லாஹ் என்ன நாடுகின்றானோ அதுதான் நடக்கும் என்பதை தீர்க்கமாக நாம நம்பிடணும். ரெண்டாவது என்ன, நமக்கென்று சில கடமைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், சில பொறுப்புகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அந்த கடமைகளை அந்த பொறுப்புகளை அல்லாஹ்வுக்கு அஞ்சி அல்லாஹ் சொல்லி இருக்கின்றானே என்று அல்லாஹ்வுக்கு அஞ்சியவர்களாக அந்த கடமையை நாம் செய்து முடிக்க வேண்டியது நம்முடைய வேலை. ரெண்டையும் தனியா பிரிச்சிடணும். பிள்ளையுடைய வாழ்க்கையில நீங்க என்னதான் சிறப்பாக சொன்னாலும் கூட அவன் மாறுவதும் மாறாததும் அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. சில வீடுகளில் பார்க்கலாம், அத்தா முடா குடிக்காரனா இருப்பான், புள்ள நல்லவனா இருப்பான். அத்தா திருடனா இருப்பான், புள்ள நல்லவனா இருப்பான். அத்தா சுன்ன ஜமாத்துல இருப்பாரு, பையன் தௌஹீத் ஜமாத்துல இருப்பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அவர் பக்கா தர்கா வழிபாட்டுல இருப்பாரு, இந்த பையன் தர்காக்கு எதிராக நின்று மெகாபோன் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப என்ன தெரியுது, நேர்வழி என்பது ஒருவருடைய கேரக்டர் என்பதெல்லாம் அல்லாஹ் நாடிதான் நடக்கும் என்பதை தெல்ல தெளிவாக விளங்கிய பின்னால், எனக்கு இறைவன் என்ன கட்டளையிடுகின்றானோ எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை நான் சரியான முறையில செய்து விடுகின்றேன் என்பதை நாம புரிந்து கொண்டு சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். இதெல்லாம் நமக்கு இஸ்லாம் போதிக்கக்கூடிய உபதேசங்களாக இருக்கின்றது. என்னெல்லாம் சொல்லுது, இப்ப நம்முடைய வீடுகள்ல ஒரு புள்ள வளருதுன்னு வைங்களேன், அந்த பிள்ளையோடைய வளர்ச்சி இருக்குல்ல, அதை எதை பார்த்து வருது? பொம்பளை பிள்ளைய பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் சிட்டி பானை வச்சு விளையாடுவாங்க. ஒரு குக்கர் எடுத்துப்பாங்க, ஒரு ஸ்டவ் எடுத்துப்பாங்க, கடாய் வச்சுன்னு செய்வாங்க, அப்படியே கிண்டுவாங்க, எல்லாம் கிண்டிட்டு செய்வாங்க. ஒரு சின்ன தட்டை சோத்தை போட்டு அம்மா சாப்பிடுமான்னு கொடுப்பாங்க, அத்தா சாப்பிடுங்கத்தான்னு கொடுப்பாங்க. இது என்னம்மான்னு கேட்டாக்கா சொல்லுவாங்க, இதை பீன்ஸ் பொரியல் இருக்கு, இதை நான் கறி சமைச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. இதே ஒரு பையன் செய்ய மாட்டேங்கிறான். இந்த சிட்டி பானை வச்சு விளையாடுறாங்கல்ல, இது பொம்பளை புள்ள தான் கரெக்டா இதை பண்ணுது. அவன் என்ன செய்யறான்னாக்கா ஒரு காரை வச்சு இப்படி ஓட்டிக்கிட்டே வரான், பைக்கை வச்சு ஓட்டுறான், சைக்கிளை வச்சு ஓட்டுறான். அப்ப பையன் அத்தாவை பார்த்து, அத்தா சைக்கிள் ஓட்டுறாரு, பைக்கு ஓட்டுறாரு, நானும் பைக்கு வண்டி வாங்கி ஓட்டுறேங்கிறான். பொண்ணு அம்மா என்ன செய்யறாங்களோ அதை பார்த்து நானும் என்ன செய்யறேன், சோறாக்குறேன் என்று நிற்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். அப்ப நமக்கு ஒரு விஷயம் விளங்குது, நாம் எப்படி வாழுகின்றோமோ நம்முடைய சொல் செயல் அனைத்துமே நம்முடைய பிள்ளைகளை ஒரு கட்டத்தில் பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாம் நல்லவைகளை செய்வோம் என்று சொன்னால் அதனுடைய தாக்கம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படும். நாம் தீயவைகளை செய்வோம் என்று சொன்னால் அதனுடைய தாக்கமும் பிள்ளைகளுக்கு ஏற்படும். நம்மால் ஒரு நல்ல விளைவு நம்முடைய பிள்ளைகள்கிட்ட ஏற்பட்டா அதற்கான கூலியை அல்லாஹ் நமக்கு தருவான். நம்மால் ஒரு தீய விளைவு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட்டால் அதனுடைய பாவத்தை நாம் அல்லாஹ்விடத்துல சுமக்க வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை ஆழமாக நாம மனசுல உட்கார வைத்துக் கொண்டு நம்ம புள்ள தொழுக வேண்டும் நினைக்கிறோம். நம்மள்கிட்ட ஒருத்தர் சொல்றாரு, பாய் என் பையன் தொழுவே மாட்டிக்கிறான் பாய், நீங்க கொஞ்சம் பயான் பண்ணி என் பையனை தொழுவைக்கு நீங்க கூட்டிட்டு போங்க, உண்மையிலே நடந்த விஷயம் சொன்னாரு. அப்ப நம்ம அவர்கிட்ட கேட்டோம், பாய் நீங்க தொழுவுறீங்களா? இல்லை பாய் எனக்கு உடம்புலாம் ரொம்ப வலிக்குது பாய், நான் வீட்டுக்கு வரதே ரொம்ப லேட்டா வரேன்னா அப்படி நான் கொஞ்சம் அசந்து தூங்கிடுறேன். நான் இவரு வீட்டில் படுத்து தூங்கிடுவாராம், நம்ம தாவா பண்ணி அவர் பையனை தொழுகைக்கு கூட்டிட்டு வந்துடணுமா? இது என்ன கொடுமையா இருக்கு. ஒரு வீட்டில் தாய் தகப்பன் தொழுதால் அந்த தொழுகிற விளைவை குழந்தைகள் பார்ப்பார்கள். நீங்க பார்க்கலாம், சின்ன வயசுல நம்ம தொழுவோங்க, முசலாவை விரித்து பக்கத்திலே குழந்தை தொழுததா இல்லையா? உங்க வீட்டுக்குள்ள தொழுதா இல்லையாங்க? நாம என்ன சொல்றோமோ அது கிளியே திருப்பி சொல்லுதுங்க. அப்ப குழந்தை நாம என்ன செய்யறோமோ அதனுடைய விளைவுகள் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்றது. அப்ப நாம தொழுது அதற்குண்டான ஒரு சூழலை நாம் உருவாக்கி கொடுத்தோம் என்று சொன்னால் அப்பதான் குழந்தைகள் என்ன செய்யும், அந்த தொழுகையில ஒரு ஈடுபாடாக வருவார்கள். இது நாம செய்துதான் குழந்தைகளுக்கு காட்டணும், அது நம்மீடு கடமையா இருக்கு. அப்படி நாம் தொழுகையாளியாக இருந்து நம்மால் அந்த நன்மையில உந்தப்பட்ட அந்த குழந்தை தொழுதால் அதுல ஒரு நன்மை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். நாம் தொழுகையாளியாக இருந்து நீங்க சொல்லலாம், பாய் நாங்க 5 நேரம் வீட்டுல கரெக்டா தொழுதுக்கு தானே பாய் இருக்கிறோம், என் புள்ள தொழுவுல நாங்க எல்லாமே சொல்றோம், இப்பதான் நீங்க முதல்ல சொன்ன விஷயத்துக்கு வந்துடணும். ஆஹா, நம்ம என்னதான் சொன்னாலும் என்னதான் மார்க்க உபதேசங்களை பண்ணாலும் கூட அல்லாஹ் நாடல, இது அல்லாஹுடைய கையில இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ரெண்டா தனித்தனியா பிரிச்சுக்கணும். இது தொழுகை விஷயத்துல. ரெண்டாவது என்ன, இன்னைக்கு பெரிய சவாலான விஷயம் என்ன குழந்தைகளுக்கு, போன் தான். அந்த போனுக்குள்ள அவன் தலையை விட்டுட்டான்னு சொன்னா அதை விட்டு என்னால மீட்கவே முடியலங்க என்று
எல்லா பெற்றோர்களும் ரொம்ப கவலைப்படுறாங்க. ஆனால் இப்படி கவலைப்படக்கூடிய பெற்றோர்களாம் என்ன செய்யறாங்கன்றதை நீங்க கவனிச்சு பாருங்க. உங்களை நம்ம குறை சொல்றோம் நீங்க நினைக்க வேண்டாம். ஒருத்தர் இருக்கக்கூடிய குறையை சரியான முறையில ஒருத்தர் சொன்னாதான் நல்ல நண்பனா இருக்க முடியுங்க. சும்மா பாராட்டிக்கிட்டே நம்ம சில உற்சாகப்படுத்திட்டு போறவங்க நல்ல நண்பர்கள் கிடையாது. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய குறைய நல்ல முறையில அழகான முறையில நாசுக்காக ஒருவர் எடுத்து சொல்லுவார் என்று சொன்னால் அவர் தானே நல்ல நண்பரா இருப்பாரு. அந்த அடிப்படையில் நல்ல நண்பனாக நான் உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், எந்த வீடுகளிலே பெற்றோர்கள் அவங்க போனை அதிகமா பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்க சீரியலுக்கு முன்னாடி உட்கார்றாங்களோ, அவங்க அந்த போன்ல கேம் விளையாடுறாங்களோ, இதை பார்த்து தான் அந்த குழந்தையும் என்ன செய்யுது, போனை நோக்கி போகுது. எந்த அளவுக்கு உளவியல் ரீதியான ஆய்வாளர்கள் இது குறித்து சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், உங்கள் பிள்ளைகளை போனுடைய அந்த அடிக்ஷன்ல இருந்து நீங்க மீட்டணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வச்சு அந்த நேரத்தை நீங்க புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தால், நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. யாருக்குமே உபதேசம் பண்றது பிடிக்காதுங்க. மனிதர்களுக்கு பொதுவாக இதை செய்ய அதை செய்ய அப்படி பண்ணு இப்படி பண்ணுனா நம்மளை எப்படி பார்ப்பாங்கன்னா வில்ல மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. எங்க அம்மாவை பார்த்தாலே எரிச்சலா இருக்குங்க, ஓடி எங்க அம்மா நையி 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 நையின்னு கிறுக்கி மாதிரி பண்ணுதுங்க எங்க அம்மா, அப்படி நம்ம பேசிக்கிறாங்க. அப்ப என்ன செய்யணும், அதிகமாக பேசுவதை விட நாம் ஒரு செயலை செய்து காட்டணும். என்ன செயலை, நம்ம ஒரு குர்ஆன் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு படிக்க தெரிஞ்சவங்களா இல்லை, சென்னையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே எழுத படிக்க தெரியணும். ஒரு புஸ்தகத்தை எடுத்து வைத்து மகரிப் தொழுது விட்டு அந்த காலத்துல குர்ஆனை ஓதுவாங்க. நீங்க பார்த்திருக்கீங்களா இல்லையா? குர்ஆனை எடுத்து வச்சு என்ன செய்வாங்கனாக்கா மகரிப் ஆச்சுன்னா உட்கார்ந்து ஓத ஆரம்பிப்பாங்க. அந்த காலங்களில் நாங்களும் என்ன செய்வோம், அம்மா குர்ஆன் ஓதிட்டு இருக்காங்க, நம்ம புஸ்தகத்தை எடுத்து வச்சு படிப்போம், நாங்கள் படிச்சுக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு அந்த நிலைமை இருக்குதா? நீ சீரியல்ல உட்கார்ந்து அங்கே சிரிச்சுக்கிட்டு இருந்தா இவன் உட்கார்ந்து புக்கை எடுத்து வச்சு படிக்கணுமா? என்னங்க நியாயம் இது? குழந்தை மனசு, அலைபாயக்கூடிய மனசு, அவன் தன்னுடைய ஆசாபாசங்களை எல்லாம் அடக்கி அந்த புஸ்தகத்தை படிக்கணுமா? இந்த மாக்கு 40, 50, 60 வயசாகி இன்னைக்கே நாளைக்கே சாவு போற காலத்துல இருந்தாலும் கூட சீரியலை பார்த்து சிரிப்பாங்களாம். அந்த சத்தம் வேற அந்த பையனுக்கு கேட்கும். என்ன கொடுமையா இருக்கு இது. இதுல வேற பாய், எங்க பையனை நீங்க என்ன செய்யுங்க, நாங்க சம்மர் கேம்புக்கு அனுப்புறோம், நீங்க குளிப்பாட்டி என்ன செய்யுங்க, பையனை வந்து உலகத்திலே சிறந்த பையனை ஆக்கி அனுப்பி விட்டுருங்க பாய். நம்ம செய்யறதெல்லாம் என்ன வேலை? நம்ம தானே நம்ம பிள்ளைய கெடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக ஒரு கருவியா தூண்டுதலா நம்ம ஆகுறோமா இல்லையா? அப்ப நம்மால் நம்முடைய பிள்ளை வந்து கெட்டு போகும் என்று சொன்னால், நீங்க உங்க பிள்ளைக்கு இட்லி சுட்டு கொடுத்துக்கலாம், தோசை சுட்டு கொடுத்துக்கலாம், கரியானம் காய்ச்சி கொடுக்கலாம். இதையெல்லாம் அல்லாஹ் மறுமையில உங்களை வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டான். உன் பிள்ளை வழிகட்டு போகுவதற்கு நீயே காரணமா இருந்தா என்று சொன்னால் இது குறித்து அல்லாஹ்ட்ட போய் நம்ம பதில் சொல்லுவோம். அப்ப பிள்ளைகள் போன்ல அடிக்ஷன் ஆகுறானா, முதல்ல ஆண்ட்ராய்டு போன உங்களால ஒரு கட்டத்துல எல்லாரும் சாதா போன் வாங்கிக்கோங்க. வீட்டுல நீங்க பேஸ்புக் பார்க்காம இருங்க, யூடியூப் பார்க்காம இருங்க, ஒரு போன் நார்மல் போனை வச்சு உங்க போனை பிடுங்கினாலும் அதுல என்ன இருக்க போகுது, போன் தான் வரும் அவனுக்கு. உங்க போனை பிடுங்கி தான் விளையாடுறான். அதுல தானே அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் பொழுதோடு சண்டையா இருக்கு வீட்டுல. ஒரு 6 மாசத்துக்கு அந்த போனை தூக்கி போட்டுட்டு 1100 போனை வாங்கிக்கோங்க, வேலை மிச்சமா இல்லையா? இதை பண்ணோம்னாக்கா பெருவாரியான இந்த போன் தொடர்பான பிரச்சனைகள் போகுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதுக்குள்ள நிறைய பேசினா சுருக்கமான சில தகவலை வந்து நாம உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ரெண்டாவது என்ன பாய், என் பையன் வந்து ரொம்ப கோவப்படுறான் பாய், கண்ணாமினான்னு பேசுறான், மதிக்கவே மாட்டிக்கிறான், என்ன வாடி போடுன்னு பேசுறான், அம்மா இருக்கிற என்னையே என்ன செய்யறான், சில நேரத்துல வாடி போடின்னு கேட்டுறான், ரொம்ப சங்கடமா இருக்கு பாய். ஏதோ சின்ன பிள்ளைகளை சொன்னா அப்பெல்லாம் நான் பார்த்து சிரிச்சேன், எப்ப 4 வயசு 5 வயசுல அதெல்லாம் பேசினா அப்போ ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு பாய். இப்ப 15 வயசு ஆகுது, இப்பவும் என்ன ஒரு மனுஷியாவே மதிக்க மாட்டேங்கிறான் பாய், ஒரு மதிக்கவே மாட்டேங்கிறான், ரொம்ப கோவப்பட்டு பேசுறாங்கிறாங்க. சரி, இந்த கோவம் எங்கிருந்து வந்துச்சு அவனுக்கு? எங்கிருந்து வந்துச்சு? வீட்டுக்காரர் உள்ளக்க வருவாரு, வந்த உடனே இந்த மாதிரி ஆரம்பிப்பாங்க, என்னங்க அந்த குரலை கேட்டீங்கன்னு வைங்களேன், அவனுக்குலாம் அம்மா இருக்கலாமா, வீட்டை விட்டு ஓடிடலாமான்னு தோணும். சவுண்டே ஒரு டைப்பா இருக்கும், மண்டையே கலண்டு போயிடும் நமக்கு. அவன் 1008 பஞ்சாயத்துல இருந்து வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறான். நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம்ல, வீடுங்கிறது நிம்மதிக்கான இடம். அப்படி புருஷங்காரன் வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல கல்யாணம் முடிச்ச புதுசுல என்ன செய்வாங்க இவங்க, என்னங்க அந்த சவுண்டு வேற மாதிரி இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும், என்னங்க துண்டு இருந்தாங்க, ஹார்லிக்ஸ் வேணுமாங்க, தொடச்சி விடுவாங்க, செருப்பெல்லாம் கழட்டி விடுவாங்க. அவனுக்கு நம்ம செருப்பை கழட்ட முடியாத அளவுக்கு செருப்பெல்லாம் குனிஞ்சு கலட்டி அப்படி குளிப்பாட்டி என்ன செய்வாங்க, அப்படியே பொத்தனாப்புல கொண்டு போய் சேர்ல உட்கார வச்சு பேனை பண்ண அவன் பார்ப்பான், ஆஹா நம்ம அம்மாவெல்லாம் தூக்கி சாப்பிட்டாங்கடா இவன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்தவங்க
இப்போ உள்ள என்ட்ரி ஆகணும் நினைச்சுவாங்க, சவுண்டுக்கு அப்படி போட்டு என்ன சொல்லுவாங்க, வாங்கிட்டு வந்தீங்களா, பீச் வாங்கிட்டு வச்சு வாங்கிட்டு வந்தீங்களா, பால் பாக்கெட் வாங்கிட்டு வச்சு, சக்கரை வாங்கிட்டு வச்சுங்க, அது சொல்ல எது சொல்ல, குழாயில இருந்து தண்ணி ஒழுகுது, மோட்டர் வந்து வரலையே, கரண்ட் பில் கட்டினீங்க, அதுக்கு அவன் பதில் சொல்றதுக்கு 10 கேள்வி கேட்டுட்டு அப்ப என்ன அவன் உடனே புருஷன் கொண்டாட்டி முடிய பிடிச்சி சண்டை போட வேண்டியதுதான். இது அவன் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். நல்லா நம்ம அம்மா பயங்கரமா டப்பு தராங்கப்பா நம்ம அத்தாவுக்கு. அவன் எங்கிருந்து இந்த பாடத்தை படிக்கிறான்? ஒரு இடத்துல இவங்க என்ன செய்வாங்க, கணவரையே இந்த அம்மா வந்து எகிரி அடிப்பாங்க. சரியான தண்ட கருமாந்தனங்க நீங்களா, ஒரு ஆம்பளை மனுஷங்க நீங்களா. ஏன்னா ஒரு வாட்டி 2 வாட்டி சொன்னா சரிங்க, பொழுதோடு ஒரு பால் பாக்கெட்டு ஞாபகம் வச்சு தர நீங்களா ஒரு கம்பெனியில என்னத்த மேனேஜரை போய் குப்பை கொட்டுறீங்களோ, உங்களை எவன் தான் கம்பெனியில மேனேஜர் ஆக்கினாலும் தெரியல. இவங்க என்ன செய்வாங்க, புருஷனை கேளாத கேள்வி கேட்பாங்க, அவரு என்ன செய்வாரு, பதிலுக்கு கோபத்துல கத்துவாரு. இதையெல்லாம் யாரு பாக்குறா? இதெல்லாம் யாரு பாக்குறா? பாக்குறான்ல. இப்ப நம்ம வந்து பயான் பண்ணுவோம் பையனுக்கு, தம்பி நீ கோவப்படக்கூடாதுப்பா, நீ நல்லவனா வாழணும் அப்படின்னு நான் சொல்லணும், அவன் திருந்திடணும். ஆனா நீங்க வீட்டுல சரி சேட்டைகள்லாம் யாரு சரி பண்றது? கொஞ்சம் நீங்க ஒரு மனிதாபிமானத்தோட யோசிச்சு பாருங்க. வீடுங்கிறது என்னது? அமைதி அளிக்கக்கூடிய இடமா இல்லையா? அந்த அமைதியை நீங்க தான் உருவாக்கணும். வீட்டில் போனா அன்பு, ஒரு கணவர் டென்ஷனா வந்து அவரு கத்தினாலும் கூட ஒரு மனைவி வந்து இருங்க உட்காருங்க, அமைதியா உட்கார் பேசிக்கோங்க. அது சத்தம் இல்லாம அந்த வீட்டை ஒரு 3 மாசத்துக்கு மெயின்டைன் பண்ணுங்க. பிள்ளைங்க மாறலன்னா என்னன்னு கேளுங்க. சத்தம் இல்லாத இருக்கிற இடத்துல தனியா அவன் கத்துறதுக்கு அவன் யோசிப்பான். கூகுண்டு நீங்க ஒரு பக்கம் கத்துறா, ஒரு பக்கம் கத்ததான் செய்வான். நம்மளை பார்த்துதான் அவன் என்ன செய்யறான், அந்த கோபப்படக்கூடிய தன்மையை அவன் வளர்த்து கொள்கின்றான். இப்ப நீங்க சொல்லலாம், பாய் எங்க வீட்டுல நாங்க ரொம்ப அமைதியா தான் பாய் இருப்போம், என் பையன் ரொம்ப கோபப்படுறான், அது என்னன்னு தெரியலன்னா அதுதான் அங்க போயிருந்தோம். ஓஹோ, இது மேப்படி சமாச்சாரம் போல. நம்ம என்னதான் கரெக்டா வளர்த்தாலும் இவன் இப்படிதான் இருக்கணும்னு நல்லா நாடிட்டான் போல விதியை கொண்டு போய் அது மேல போட்டு நிம்மதியா உட்காந்துடணும். திருப்பி அவனை சரி பண்ண போறனா உங்களால முடியாது. அது எப்படி முடியும், என்ன முடியுங்கிறத கடைசியில சொல்லுவோம். அடுத்து என்னன்னு சொன்னா, பிள்ளைகள் வந்து நம்மள்கிட்ட வந்து நல்ல மனம் வந்து நம்மள்கிட்ட பேசணும். இப்ப பிள்ளைகள் வந்து நம்மள்கிட்ட வந்து ஒரு 4 வயசு 5 வயசு 6 வயசுலாம் கிட்டக்க வருவாங்க. வந்து அம்மா கதை சொல்லும்பாங்க. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. இப்ப என்ன கதை தெரியுது? ஒரு கதையும் தெரிய மாட்டேங்குது, ஒரு மண்ணு சீரியல் தான் தெரியுது. அப்ப நம்ம காலத்துல நம்ம அம்மாலாம் என்ன செய்வாங்க, நிறைய கதை சொல்லுவாங்க. ஒரு ராஜா இருந்தாராம், அவர் அப்படி பண்ணாராம், இப்படி பண்ணாராம், என்னத்தையோ ஒரு கதை. அது குரான்லயும் இருக்காது, ஹதீஸ்லயும் இருக்காது, ஆனா ஒரு கதை. ஆனா அதுல என்ன இருக்கும், ஒரு சின்ன படிப்பினை இருக்கும் அதுல. அது மாதிரி அவங்க பட்ட கஷ்டங்களை எல்லாம் சொல்லுவாங்க. உங்க அத்தாவும் நான் என்ன செய்வோம், அந்த காலத்துல அப்படி போனப்பா, பெய்யாத மழையெல்லாம் பெய்யும், அத்தா அப்படி கஷ்டப்படுவாங்க அப்படின்னு அவங்க வாழ்க்கையில நடந்த சிரமமான விஷயங்களை எல்லாம் அம்மா என்ன செய்வாங்க, மடியில படுக்க வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி எதுவுமே நமக்கு கதை தெரியாது, நமக்கு எல்லாம் படம் தான் தெரியும், சீரியல் தான் தெரியும். அப்ப பிள்ளைங்கள்ட்ட நம்ம பேசுறதுக்கான வாய்ப்பு ஒண்ணு குறைஞ்சு போகுது. 6 வயசுல அப்படி இருந்தவன் 7 வயசு 8 வயசு 10 வயசு ஆகும்போது நம்ம கிட்டக்கே வரமாட்டேங்கிறான். ஏன் வரமாட்டேங்கிறான்? நம்ம அவனை அரவணைச்சு எதுவுமே பேசுறது இல்லை. அவனை எப்ப பார்த்தாலும் கல்ச்சல போயிருவ, பேதில போயிருவ, நாசமா போயிருவ, நீலாம் வீணா போயிருவ, நீ நல்லா இருப்பியா, உன் கையில கட்ட முளைக்க, இதுதான். இப்ப என்ன ஆகும் அவனுக்கு, அவன் தெரிச்சு ஓடிடுறான். அம்மாடி இவகிட்ட மாட்டோம்னு சொன்னா நம்மளை சல்லியா ஆக்கிடுவா என்று தெரிச்சு ஓடிடுறான். அப்ப பிள்ளைகள்கிட்ட நான் கேட்கிறேன், நம்ம புள்ள முழுசா அயோக்கியனாவா இருப்பான்? அவன் தான் கொலைகாரன், அவன் தான் கொள்ளைக்காரன், அவன் தான் திருடன், இப்படியா இருப்பான் நம்ம புள்ள? அவன்கிட்ட ஒரு நல்லது இருக்குமா இருக்காதா? உங்களை தான் கேட்கிறேன், இருக்குமா இருக்காதா? ஒரு பொருளை சொன்னோம்னா சில பிள்ளைங்க அப்படியே வாங்கிட்டு வந்து தருவான். இப்ப வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னே என்ன சொல்லணும், அப்படியே பிள்ளைங்களை தூக்கி ஒரு முத்தம் குங்கிய ராசா, அம்மா சொன்னவொன்னே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேத்தா, அத்தா நல்லா இருப்பத்தா, நீ சொல்லுங்களேன், உங்க வாயில என்ன முத்தா உந்து போயிருப்போது சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம். சில பிள்ளைங்க என்ன செய்யும், சொந்தக்காரங்க வந்த உடனே அவங்க கிட்ட உட்கார்ந்து நல்லா பேசுவாங்க. சில பிள்ளைங்க ஓடிடும். சில பிள்ளைங்க நல்லா என்ன செய்வாங்கனாக்கா, வாங்க அது இதுன்னு நல்லா அவன் சாலுக்கு காட்டுவான். சில பேர் அவங்க போனதுக்கு அப்புறம் கூப்பிட்டு என்ன பிள்ளைங்களை பாராட்டணும். இல்லை அழகா வந்தவங்களை சூப்பரா வரவேற்றியதா, இதெல்லாம் யார்தான் உனக்கு சொல்லி கொடுத்தது, வெரி குட், இதே நீ மெயின்டைன் பண்ணிக்க, அல்லாஹ் உனக்கு நன்மையை தருவான், பாராட்ட வேண்டியதானே. அப்படி அவன் நல்லது செய்யும் போது நாம் பாராட்டி பழகணும் என்று சொன்னால் நம்ம கிட்ட அவன் பேசுறதே அவனுக்கு பிடிக்கும். நான் கேட்கிறேன், உங்களை ஒரு ஆள் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்கள உங்களுக்கு பிடிக்குதா? உங்க பக்கத்து வீட்டுக்காரி ஒருத்தி இருக்கா, அவ பொழுதோடு உங்களை கழுவி ஊத்திக்கிட்டே இருக்கிறா, அவளை உங்களுக்கு பிடிக்குதா?
பிடிக்குதா பிடிக்கலையா? உங்களை யாராவது என்ன செய்யறாங்கன்னா பாராட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, அம்மா நல்லா ஓதுறியம்மா, நல்லா சமைக்கிறியம்மா, நல்லா வீட்டை சுத்தமா வச்சிருக்கியம்மா, இப்படி யாராவது சொல்லிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு பிடிக்குதுல? உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதான் உங்க குழந்தைக்கு. நம்ம பொம்பளை பிள்ளைய பத்தி நம்ம வீட்டுக்கு யாராவது வருவாங்க, நம்ம பிள்ளைய பத்தி நம்மளே குறை சொல்லுவோம். இந்த இருக்கா பாருங்க, திருண்டு திருண்டு படுத்து தூங்குறாங்க மாடு மாதிரி. இப்ப அந்த பொம்பளை பிள்ளைக்கு என்ன ஆகும்? நீ தான் ஊரெல்லாம் என்ன கேவலப்படுத்திட்டேன்னா நான் அதே மாதிரியே படுத்து தூங்கிடுவா அவன். அப்ப நம்ம பிள்ளைய பத்தி என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு பிளஸ் இருந்துச்சுனாக்கா அதை பார்த்து நம்ம பிள்ளைங்களுடைய விஷயத்துல என்கரேஜ் பண்ணக்கூடிய விதத்துல சில நேரம் இந்த 5 சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் எடுத்துருவான். போன வாட்டி 50 இருக்கும், இந்த வாட்டி 70 மார்க் ஆயிரும். அவனுக்கு என்ன செய்யணும்? ஒரு சாக்லேட்டு ஒரு டாய்ஸையோ வாங்கி கொடுத்து சூப்பரா 20 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்துறியடா அப்படி பார்க்க மாட்டாங்க. எதுலயா உங்களை 40 மார்க் வாங்கி அதுக்கு போட்டு அடி அடி வெளுக்கிறது. குழந்தைங்கள்ட்ட இருக்கக்கூடிய பிளஸ் என்ன இருக்குன்றதை பார்த்து அதை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னு சொன்னா அவங்க என்ன ஆவாங்கன்னா நம்மளோட நிறைய டைம் கொடுக்கறதுக்கு விரும்புவாங்க. பாராட்ட மாட்டாங்களா என்று ஏங்குவார்கள். அதை நாம் சரி செய்யக்கூடிய விதத்தில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, நான் பட்ட கஷ்டத்தை என் புள்ள படவே கூடாது என்று சில பேர் அப்படியே அன்பை புளிவாங்க. இங்க பற்றக்கூடாது, அங்க போயிடக்கூடாது, அவன் கடைக்கு போயிடக்கூடாது, அவங்க வீட்டுக்காரர் சொன்னா கூட இந்த அம்மா விட மாட்டாங்க. பொத்தி பொத்தி என்ன செய்வாங்க வச்சுக்கிட்டு, என் பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க பிள்ளைய நாசமாக்குறதே நீங்க தான். அவனுக்கு நாம் சிரமங்களை கஷ்டங்கள், பொம்பளை புள்ளியா இருந்தாலும் ஆம்பளை புள்ளியா இருந்தாலும் நாம் என்ன கஷ்டம் கேட்ட உடனே வாங்கி வாங்கி கொடுத்தீங்கன்னா அவரு அருமை பிள்ளைங்களுக்கு தெரியுமா? ஏதாவது ஒன்று கேட்க, சட்டை வேணும்பா, போப்பா கையில 1000 ரூபாய் கொடுத்து போ, நீ போய் எடுத்துக்க. ஷூ வேணும்னு கேட்பா, நீ போய் எடுத்துக்க. எல்லாம் பீரோல காசு இருக்குந்தா போய் எடுத்து. கடனை உடனே வாங்கியாவது என் புள்ள, அந்த காலத்துல நான் கிழிஞ்ச செருப்பை போட்டு சுத்தினேன், என் பிள்ளையாவது நல்லா இருக்கட்டுங்க என்று அவன் கேட்கறதையெல்லாம் நீங்க வாங்கி வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பொருளை அவன் பத்திரமா வச்சிருக்கிறானா? காணாக்கிடுவான், தூக்கி போட்டுவான், பயன்படுத்தவே மாட்டான். ஏன்? இது தூக்கி போட்டா எங்க அம்மா புதுசு வாங்கி தரப்போகுது. அந்த குழந்தைகள் என்ன செய்யறாங்கனாக்கா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையுமே கவனிக்கிறாங்க. அது அவர்கள்ட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி பிள்ளைகள் பிள்ளை வளர்ப்புல நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தப்பு, பெரும்பாலான மக்கள் இதை தெரிந்தும் தெரியாமலும் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது என்ன அப்படின்னாக்கா, இப்ப நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கும் உங்க தங்கச்சிக்கும் ஒரு பிரச்சனை, அல்லது உங்களுக்கும் உங்க நாத்தனாருக்கும் ஒரு பிரச்சனை. இப்ப நம்ம என்ன செய்யறதுனாக்கா பிள்ளைகளை வச்சுக்கிட்டே அவங்கள பத்தி நம்ம பேசுறது. உங்க பெரித்தா இருக்காருல்லடா, மோசமான ஆள்றா அந்த ஆள், உங்க அத்தாட்ட 10,000 ரூபாய் வாங்கினாரு, வாங்கின காசை இன்னைக்கு வரைக்கும் தெரியாம உங்க பெரித்தா ஏமாத்திக்கிட்டு திரிகிறாரு. நான் கேட்கிறேன், இதுக்கும் குழந்தைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அந்த பெரித்தா மேல அந்த குழந்தை நல்ல பாசத்தை வச்சிருப்பான், நல்ல அன்பு வச்சிருந்திருப்பான். அந்த பெரித்தாவை பத்தி அவனுக்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தை எல்லாம் உடைக்கி சுக்கு சுக்கா ஆக்கிடுறது. நம்முடைய கணவருடைய தங்கச்சி உங்களுக்கு என்ன நாத்தனா வேணும், அந்த பையனுக்கு மாமி வேணும். மாமிங்கிற உறவு எவ்வளவு ஒரு நல்ல உறவு. மாமி நாம் என்ன செய்வான், உரிமையாக அவங்க வீட்டுக்கு போவான், வருவான், கொள்ளுவான். நமக்கு நம்முடைய நாத்தனாருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் என்ன செய்யறதுனாக்கா குழந்தைகள்கிட்ட சொல்றது. உங்க மாமிகாரி இருக்கார்ல, சரியான வென பிடிச்ச விடாவ, அவ பாரு இன்னென்ன மாதிரிலாம் பண்ணா, அப்படி பண்ணா, இப்படி பண்ணான்னு சொல்லி சொந்த பந்தங்களை பற்றிய நெகட்டிவான விஷயங்களை எந்த வீட்டிலே பேசுகின்றார்களோ அந்த குழந்தைகள் சொந்த பந்தங்க யாரையுமே நல்ல விதமா நினைக்க மாட்டாங்க. அதோடைய விளைவு கடைசியில நம்மளையும் அவங்க நம்ப மாட்டாங்க. அப்ப நம்ம பிள்ளைகளை நாம் வளர்க்கக்கூடிய நேரத்துல நமக்கும் அவங்களுக்கும் இடையே இன்னைக்கு பிரச்சனை இருக்கும், நாளைக்கு அது சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஆனால் நாம் அவர்களை நல்ல விதமாக சொல்லி ஒரு கண்ணியமாக சொல்லி வளர்ப்போம் என்று சொன்னாடே, பெரித்தா பார்த்தாங்கன்னா திட்டுவாங்கடா, பெரித்தாக்கு இதெல்லாம் பிடிக்காது, மாமியை பாரு உன்னை என்ன கூப்பிட்டாங்க, உன்னை கண்டிச்சாங்க என்று அவர்களை குறித்தின ஒரு நல்ல விஷயங்களை நாம் பதிய வைப்போம் என்று சொன்னால், அப்ப குழந்தைங்க நாளைக்கு எங்கேயாவது நின்றாக கொண்டாங்கன்னா அவங்க கண்ணில் பட்டா கூட குழந்தைகளை கண்டிக்கக்கூடிய கண்காணிக்கக்கூடிய கடமை பொறுப்பும் ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ள என்ன செய்யும், அந்த தன்மைகள்லாம் இருக்கும். அதை உடைக்கக்கூடிய விதத்துல நம்முடைய செயல்பாடுகளை நாம அமைத்துக் கொள்ளக்கூடாது. இது ஒரு முக்கியமான விஷயம். அந்த மாதிரி நம்ம உடைப்போம் என்று சொன்னால் குழந்தைகள் அந்த குடும்பம் என்கிற செட்டப்ல போகும் பொழுதுதான், இப்ப குடும்ப செட்டப் இருந்தா என்ன ஆகும், எங்க சுத்தினாலும் சொந்த பந்தங்களோட விளையாடுவான். அங்க மாமி வீட்டுல இருப்பான், பெரித்தா வீட்டுல இருப்பான், பெரியம்மா வீட்டுல இருப்பான். இந்த சொந்த பந்தங்களை உடைச்சிட்டீங்கன்னா
யார் வீட்டுக்கு போறான் எங்க போறானே தெரியாது. இப்படி தெரியாத இடங்களுக்கு போய் கெட்ட பழக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான வாசல் அங்கே திறக்கின்றது என்பதையெல்லாம் கவனித்து குழந்தைகளை அந்த கூட்டு குடும்பங்களோடு ஒரு அரவணைச்சி வளர்த்து கொண்டு போகக்கூடிய வேலையை நாம செய்ய வேண்டும். இது குழந்தை வளர்ப்புல நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அடுத்ததாக, ஒரு வீட்டுல பெரியோர்கள் இருக்கிறாங்க. ஒரு வீட்டுல நாம் நம்முடைய தாய் தகப்பனை எந்த அளவுக்கு கண்ணியமாக மரியாதையாக நடத்துகின்றோமோ அதை பாலர் வயதிலேயே குழந்தைகள் கண்காணிப்பாங்க. பசுமரத்து ஆணி மாதிரி அவங்களுடைய உள்ளத்திலே நாம் செய்யக்கூடிய அந்த செயல்கள்லாம் பதிவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. நம்மை நம்முடைய பிள்ளைகள் நாளைக்கு எதிர்காலத்தில் மதிக்க வேண்டும், கண்ணியமாக நடத்த வேண்டும், சொல் பேச்சு கேட்க வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம் என்று சொன்னால் நாம் நம்முடைய தாய் தந்தையருடைய விஷயத்துல அதிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப நம்ம நம்ம முற்பகல் என்ன செய்யறோமோ அதை நாங்கள் பிற்பகல் விளையும். இதுல நம்ம கவனமாக இருக்கணும். ஒரு கால் நாம தாய் தந்தையை ரொம்ப மதிச்சிருப்போம், நம்ம புள்ள நம்மளை மதிக்க மாட்டான். இப்ப நீங்க எதுக்கு வந்துடணும்? ஓஹோ, இது அல்லாவுடைய நாட்டத்துல இருக்கு, நம்ம என்னதான் கரெக்டா நடந்தாலும் கூட அல்லாஹ் அவன் தக்தீர்ல தான் வச்சிருக்கான் அப்படிங்கறத நாம கூடுதலாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப விஷயத்துக்கு வாங்க. இப்ப அல்லாஹ் ஒரு விஷயத்தை நாடி விட்டான், என் புள்ள இந்த மாதிரி தான் இருக்கணும், ஒரு தவறான பாதையில போறானே, அவன் அவனுடைய காரியங்கள் என்னென்ன குறைகள் இருக்குதே, சரியா படிக்க மாட்டேங்கிறானே, தொழுக மாட்டேங்கிறானே, கட்டுப்பட மாட்டேங்கிறானே, பேச்சை கேட்க மாட்டேங்கிறானே, நீங்க சொல்ற பயான்லாம் கேட்டு பல பயான்களை கேட்டு நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டு சரி செய்து கொண்டு நாங்கள் எவ்வளவுதான் அவனிடத்துல நல்ல விதமாக நடந்தாலும் கூட என் பிள்ளைகளுடைய விஷயத்துல ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கலையே என்று நீங்கள் உண்மையிலே கவலைப்படுவீர்கள் என்று சொன்னால் அல்லாஹுவா அவனுடைய விஷயத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாத வரையில் அந்த பையனை மாற்ற முடியாது. அதுக்கு ஒரு தாய் என்ன செய்யணும்? மனம் உருகி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யணும். ஒரு தந்தை பிரார்த்தனை செய்யணும். அங்கீகரிக்கப்பட்ட பிரார்த்தனைகளிலே ஒன்றாக பெற்றோருடைய பிரார்த்தனை இருக்கின்றது. அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, இறைவா உன்னிடம் இருந்து எனக்கு தூய குழந்தையை தருவாயாக, நீ வேண்டுதலை செவியுறுபவன் என்று தம்முடைய இறைவனிடம் ஜக்கரியா வேண்டினார் என்று அல்லாஹ் 3வது அத்தியாயத்துடைய 38வது வசனத்துல சொல்லி காட்டுறான். அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்று அல்லாஹ் என்ன செய்யறான்? யஹ்யா என்ற குழந்தையை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? இப்படி கொடுப்பான். பிரார்த்தனை செஞ்சாதானே அது நமக்கு வரும். அப்ப நாம் என்ன செய்யணும்? பர்டிகுலரா நம்முடைய தொழுகையில, இபாதத்துகள்ல, அல்லாஹ்வுக்கு நெருங்கி இருக்கக்கூடிய நேரங்களில நம்முடைய பிள்ளைகள் விஷயத்துல நாம என்னதான் சிறப்பா நடந்து அவன்கிட்ட ஒரு குறை இருக்குதோ அந்த குறைகளை அல்லாஹ்விடத்துல என்ன செய்யணும்? இறைவா என் பிள்ளைக்கு நல்ல இறையச்சத்தை கொடு, தொழுகையில என் பிள்ளைக்கு ஒரு ஈர்ப்பை கொடு, தாவா பணிகளில் செய்யக்கூடிய அழைப்பு பணி செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை என்னுடைய பிள்ளைக்கு கொடு. இந்த மாதிரி. ஆனா கேட்கறதுலாம் என்ன கேட்கிறாங்க? இந்த உலகம் சார்ந்தே கேட்கிறாங்க. என்ன கேட்குறாங்க? செல்வத்தை கொடு, நல்ல காலேஜில் அட்மிஷனை கொடு, கை நிறைய சம்பாத்தியத்தை கொடு. அதெல்லாம் கிடைக்குது. கை நிறைய சம்பாதிக்கிறான், நல்ல காலேஜில் படிக்கிறான், ஆனால் பெற்றவங்களை மதிக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அது கேட்கவே இல்லையா அல்லாஹ்விட்ட? அல்லாஹ்விடத்திலே நாம் அழுது கையேந்தி மன்றாடினால் அதுல ஒரு உண்மை இருக்கும் என்று சொன்னால், அதன் மூலமாக அவன் மறுமையில வெற்றி பெறுவான் என்று சொன்னால், அவனுடைய நன்மையான காரியங்கள் அதில் அடங்கி இருக்கும் என்று சொன்னால், நாம கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை அல்லாஹ் செய்வான், அங்கீகரிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை உணர்ந்து பெற்றோர்கள் அதிகமாக தன்னுடைய பிள்ளைகளுக்காக அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டும் என்பதையும், மேலும் தன்னுடைய செயல்கள் பிள்ளைகளை பெரிய அளவுக்கு பாதிக்கின்றது என்பதை விளங்கி நல்ல செயல்கள் நல்ல விதமாகவும், நாம் செய்யக்கூடிய கெட்ட காரியங்கள் பிள்ளைகளை கெட்ட விதமாகவும் பாதிக்கின்றது என்பதை தெளிவான முறையில புரிந்து கொண்டு பெற்றோர்கள் தாய் தகப்பன் இருவருமாக அந்த குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்கள் அனைவருமே பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்படி வாழக்கூடிய நேரத்தில் அந்த பிள்ளைகள் இந்த உலகத்திலே நமக்கு கண்குளிர்ச்சியாக இருப்பார்கள், மறுமையிலே நம்முடைய மரணத்துக்கு பின்னால் தொடர்ந்து வரக்கூடிய நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரு பெரும் பொக்கிஷமாக அந்த குழந்தைகள் மாறுவார்கள். இந்த அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து பேணக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களை என்னையும் ஆக்கி அருள்புரிவானாக. வாகிரதுவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.